இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருக்கு. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாம் மாறுபட்டு இருக்கும். அதன் அடிப்படையாக தான் இந்தியாவில் வந்து பல நாடுகள் இருக்கு. சொல்ல போனா மாநிலம் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசிய இனங்கள் வாழ்வாங்க. வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் எதுவுமே இல்லாத இந்தியாவிற்கு வந்தேறியான ஆரிய சங்கி கூட்டம் வந்து என்ன நினைக்கினா, இந்தியாவில் உள்ள பூர்வக்குடி மக்களின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாம் அழிக்கணும், அழிச்சிட்டு நம்ம வந்தேறியான ஆரிய பார்ப்பனியத்துடைய ஆதிக்கம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு முழு மூச்சோட இந்த சங்கி கூட்டம் செயல்பட்டு வருது. அதன் வெளிப்பாடாக தான் ஒரே மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்தை வந்து ஒன்றிய சங்கி கூட்டம் வந்து அறிவிச்சாங்க. சொல்லப்போனா வடநாட்டில் வந்து பல தேசிய இனங்களுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாத்தையுமே இந்த சங்கி கூட்டம் அழிச்சிட்டாங்க. எஞ்சி இருக்க ஒரு சில தேசிய இனங்களுடைய வரலாறு, பண்பாடு, மொழி, கலாச்சாரம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காண்டி இந்த பார்ப்பனிய சங்கி கூட்டம் வந்து துடிதுடிச்சுட்டு வராங்க. அதன் வெளிப்பாடாக தான் இந்தியாவில் வந்து ஒரே மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து ஒன்றிய சங்கி கூட்டம் வந்து அறிவிச்சிருக்கு. அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் நம்ம எந்த மாநிலம் இருந்தாலுமே அந்த மாநிலத்தில் நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு புதிய சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால யாருக்கு பாதிப்புனா, அங்க உள்ள தேசிய இனங்கள் தான் பாதிப்பு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் பீகாரை சேர்ந்தவங்க 6 லட்சம் பேர் இந்த ஆண்டு வந்து வாக்காளராக மாறி இருக்காங்க. பீகாரை சேர்ந்த 6 லட்சம் பேர்னா பிற மாநிலத்தில் எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் இருப்பாங்க? வெளி மாநிலத்தவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா பாஜக சங்கி கூட்டம் தான் வாக்களிப்பாங்க. இந்த சங்கி கூட்டம் வந்து யாருக்கு ஆதரவா இருப்பாங்கன்னா, இந்தியாவின் வந்தேரியிலான ஆரியத்தான் முழுக்க ஆதரவா இருப்பாங்க. இந்தியாவின் பூர்வக்குடி மக்களுக்கு என்னைக்குமே உறுதுணையா இருக்க மாட்டாங்க. அந்த வகையில வந்து இந்தியாவின் பூர்வக்குடி மக்களின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையுமே இந்த ஆரிய சங்கி கூட்டம் வந்து மொத்தமா அழிச்சிடும். அந்த வகையில வந்து தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட கட்சி இருக்கு. என்னதான் 1000க்கும் மேற்பட்ட கட்சி இருந்தாலுமே இந்த சங்கி கூட்டத்தை எடுத்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலத்தோட அதிக பேர் வாக்காளர் ஆயிட்டு வராங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. முதலா பேசின ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். அண்ணன் வேல்முருகன் பேசுனது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சென்னையில வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழக நம்ம எல்லாருமே அண்ணன் வேல்முருகனுக்கு உறுதுணையா இருக்கணும். உறுதுணையா இருந்து அண்ணனின் போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சா மட்டும்தான் நம்முடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வச்சிருக்கு எல்லாமே வாயை மூட்டி தான் இருக்காங்க. திமுக, அதிமுக வாய் வந்து பேசவே மாட்டாங்க. சொல்ல போனா பாஜக நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் எதிர்த்து செயல்படுறோம் அப்படின்ட்டு திமுக வாய்கிலேயே பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து இதை எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டாங்க. முழுக்க பாஜக சங்கியத்தா திமுக அதிமுக இருக்கு. முதலா தமிழ்நாட்டில் போராட்டம் முடிச்ச ஒரே கட்சினா தமிழக ஆளுநர் கட்சி மட்டும்தான்.